ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம தமிழ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்துட்டு 6th இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம போன கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் 19 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இப்போ ஆன்சர்ஸ் வந்து நம்ம கண்டினியூவாக போடலாம். ஓகேவா? சரி, இப்போ வாங்க ஒன்ஸ் வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து அந்த தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அதை நான் ஒரு டைம் வந்து சொல்லிடுறேன், சொல்லிவிட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இப்போது பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழ் கும்மி என்ற பாடலை பாடியவர் யார்? பின்னாடி பக்கம் ஆன்சர்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தமிழ் கும்மி என்ற பாடலை பாடியவர் பெருஞ்சித்திரனார், அதாவது பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது கொஸ்டின். ஊழி என்பதன் பொருள் என்ன? நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி அப்படின்னா அது ரொம்ப முக்கியம்தான், பார்த்துக்கோங்க. ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி. அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? அவரோட ஒரிஜினல் நேம் வந்து துரை மாணிக்கம். ஓகேவா? அடுத்து நாலாவது. கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? கனிச்சாறு, அதாவது அவர் எழுதுனதுலேயே வந்து கனிச்சாறு அப்படின்றது வந்து எத்தனை தொகுதியாக வெளிவந்திருக்கு அப்படின்னா 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள். உலகில் எத்தனைக்கு மேற்பட்ட மொழிகள் இருக்குது அப்படின்னா 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன. அடுத்து ஆறாவது கொஸ்டின். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் என்ன எழுத்துக்களாகவே வரும்? அதாவது நம்ம தமிழ் எழுத்துக்கள் வந்து என்ன எழுத்துக்களாக வரும்னு கேட்டால் எல்லாமே வலஞ்சொலி எழுத்துக்களாக வரும் அப்படின்றாங்க. அடுத்து தமிழ் என்ற வார்த்தை முதலில் இது சொல்ல போகிற இந்த 7, 8, 9 கொஸ்டின்ஸ் நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் பாருங்கள். தமிழ் அப்படின்ற வார்த்தை ஃபஸ்ட்டு முதல்ல வந்து எதில் வந்து இடம்பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ் அப்படின்னா தொல்காப்பியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் தொல்காப்பியம். அதே இது தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தை ஃபஸ்ட்டு எதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் 8வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாடு அப்படின்னா சிலப்பதிகாரம், அந்த நூலில் தான் வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் வந்து தொல்காப்பியம், தமிழ்நாடு அது வந்து சிலப்பதிகாரம். அதுக்கப்புறம் தமிழன் என்ற வார்த்தையை வந்து எதில் யூஸ் பண்ணிங்க? தமிழன் இப்போ யாராவது பேர் வைக்கிறாங்க, நமக்கு அப்பா வச்சாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அப்பர் தேவாரம் அந்த நூலில் தான் வந்து தமிழன் அப்படின்ற வார்த்தை முதல்ல வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? அடுத்து 10வது பாருங்கள். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். பாகற்காய் என்பதை பிரித்து எழுத சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம். சரியா? இதை வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். அதாவது பாகு அப்படின்னா பாகு காய்ச்சறதுன்னு சொல்லுவாங்க, இனிப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லுனா இல்லை, கிடையாது. அப்போ இனிப்பு அல்லாத காய், அதுதான் வந்து பாகற்காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகற்காய். இப்போ நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிக பழமையான இலக்கண நூல் எது? ரொம்ப பழசு அப்படின்னா வந்து தொல்காப்பியம் தான், அது எல்லாருக்கும் தெரியும். அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்கள். பூவின் நிலைகள் எத்தனை? பூவின் நிலைகள் தெரியும், ஆல்ரெடி பார்த்துருப்போம், 7. ஓகேவா? அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்கள். கமுகு என்பது என்ன அப்படின்னா கமுகு அப்படின்னா பாக்கு, கூந்தல் சொல்லலாம். 14 வந்து மொழியை கணினியில், அதாவது இந்த லாங்குவேஜ் வந்து தமிழில் வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எதன் அடிப்படையில் அதை வந்து நம்ம எந்த ஃபார்மேட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து எண்கள். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு, இதுவும் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க, பார்த்துக்கோங்க. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எதன் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் அப்படின்னா எண்கள் வந்து அந்த எண்கள் ஃபார்மேட்டில் வந்து வடிவமைக்கணும். சரியா? அடுத்து வந்து 15வது கொஸ்டின் பாருங்கள். வேளாண்மை என்பது முதலில் எந்த நூலில் வந்துள்ளது? இது எல்லாமே ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க 6th நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. அது எல்லாமே நான் மறுபடியும் சொல்கிறேன், அதை அந்த பாக்ஸை வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாள் காட்டுறேன். இப்போ பாருங்கள். உழவர், இதில் ஒரு சில வேர்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எந்த நூலில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வேளாண்மை என்பது முதலில் எந்த நூலில் வந்துள்ளது? வேளாண்மை வந்து கலித்தொகை. அதாவது வேளாண்மையை நம்ம செய்யலை அப்படின்னா களி கூட வழி இருக்காது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வேளாண்மை என்பது முதலில் எந்த நூலில் வந்துள்ளது அப்படின்னா கலித்தொகை. அடுத்து உழவர் என்ற வார்த்தை எந்த இதில் இடம்பெற்றிருக்கு? உழவர் அப்படின்னா உழவர் உழுதாதான் வந்து நல்ல திணைகள் வந்து கிடைக்கும் நமக்கு. அப்போது நற்றிணை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து 17 பாருங்கள். அரசு என்ற வார்த்தை முதலில் எங்கு இடம்பெற்றுள்ளது? அரசரை பற்றி சொன்னாலே நம்ம திருக்குறள் தான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உலகம் ஐம்பூதங்களாக, அதாவது உலகம் வந்து இந்த 5 பூதங்களாக நிரம்பி இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னா சொன்னவர் வந்து தொல்காப்பியர்.
19 வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி. அதாவது வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்ற வீரர் ஒருவரோட காயத்தை வந்து வெண்ணிற ஊசியால் வந்து தைத்த செய்தி இடம்பெறுவது எது அப்படின்னா வெண்ணிற ஊசி. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்து அந்த நூல் வந்து 10 அப்போ வெண்ணிற ஊசியால் வந்து 10 தையல் போட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெண்ணிற ஊசியால் வந்து 10 தையல் போட்டாங்க. இப்போ 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வாங்க அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். நான் ஆன்சர் சொல்லிவிட்டேன். நீங்கள் சப்போஸ் எழுதி வச்சுருக்கவங்களும் இருப்பீங்க இல்லையா, எழுதி வச்சு படிக்கிறவங்க, அவங்களுக்காக இப்போ நான் ஆன்சர்ஸ் வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பெருஞ்சித்திரனார், பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார். சரியா? தமிழ் கும்மி என்ற பாடலை பாடியவர். அதுக்கப்புறம் ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. 3வது கொஸ்டினுக்கு அவரோட இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். அப்புறம் அதில் கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளதுன்னா 8. 5வது கொஸ்டின் வந்து அது அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை. உலகில் எத்தனைக்கு மேற்பட்ட மொழிகள் இருக்குன்னா 6000த்துக்கும் மேற்பட்ட மொழிகள். அடுத்து 6வது வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து வலஞ்சுழி எழுத்துக்களாக தான் வரும். அதில் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 7வது வந்து தமிழ் என்ற வார்த்தை இதில் வந்து தொல்காப்பியம். அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு சிலப்பதிகாரம், தமிழர் அது வந்து அப்பர் தேவாரம், பாகற்காயை பிரித்து எழுதுக. அப்புறம் 11 வந்து நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் ரொம்ப ஓல்டு ரொம்ப பழசு வந்து தொல்காப்பியம். அப்புறம் பூவின் நிலைகள். 13வது கொஸ்டின் வந்து கமுகு அப்படின்னா மீனிங் என்ன. அப்புறம் 14 வந்து மொழியை வந்து கணினியில் பயன்படுத்தணுன்னா அதை வந்து எந்த அடிப்படையில் வைக்கணுன்னா எண்கள். அப்புறம் வேளாண்மை வந்து சொன்னேன் இல்லையா, வேளாண்மை செய்யலைன்னா களி கூட கிடைக்காது. கலித்தொகையிலையும் வருது, திருக்குறள்லேயும் வருது பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 16 வந்து உழவர் என்ற வார்த்தை நற்றிணையில் வரும். 17 அரசு அப்படின்ற வார்த்தை எதில் ஃபஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா திருக்குறள். அடுத்து 18வது வந்து உலகம் ஐம்பூதங்களால் ஆனது அப்படின்னு சொன்னவர் வந்து தொல்காப்பியர். 19 வந்து வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெறுவது வந்து 10. ஓகேவா? இப்போது அதுக்கான கொஸ்டின் ஆன்சரும் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்கள். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எங்கு இடம்பெற்றுள்ளது? கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து 21 தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். அதாவது தொலைவில் இருக்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறத கிட்டக்க கூட பார்க்க முடியும் அப்படின்னு வந்து செய்ய முடியும்னு ப்ரூவ் பண்ணி காட்டினவர் யார் அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஆன்சர்ஸ் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்து திருவள்ளுவ மாலை எழுதியவர் யார்? அப்துல் கலாம் தமிழ் வழி பயின்றவர். இது வந்து சரியா தவறா? அப்துல் கலாம் வந்து தமிழ் மீடியம் படித்தவரா? தற்போது இஸ்ரோவின் தலைவர் யார்? அதை பார்த்துக்கோங்க. அடுத்து உயிரெழுத்துக்கள் எத்தனை? தற்போது அந்த இஸ்ரோவின் தலைவர் அது வந்து மாறுவாங்க. அது நீங்கள் எப்போ படிக்கிறீங்களோ அந்த இயரில் வந்து யார் இருக்காங்களோ அவங்கள நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 25 பாருங்கள். உயிரெழுத்துக்கள் எத்தனை, மெய்யெழுத்துக்கள் எத்தனை, வல்லின எழுத்துக்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது கொஞ்சம் ஈஸி தான் அந்த இலக்கணம். ஆயுத எழுத்துக்கு வந்து எத்தனை மாத்திரை, இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து 29 பாருங்கள். திங்களை போற்றுறதும் ஞாயிறு போற்றுறதும் இது இடம்பெற்றுள்ள பாடல் எது? அதுக்கப்புறம் வந்து திகிரி அப்படின்னா மீனிங் என்ன? கொங்கு என்பதன் பொருள் என்ன? மேரு அப்படின்னா அது வந்து எதை குறிக்கிறது? நாமநீர். இதில் உள்ள அந்த மீனிங் திகிரி, கொங்கு, மேரு, நாமநீர் இந்த பொருள்லாம் வந்து பார்த்துக்கணும். கண்டிப்பாக வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? அடுத்து தமிழின் முதல் காப்பியம் எது? தமிழில் தோன்றிய ஃபஸ்ட் காப்பியம் எது? அடுத்து முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது? ஒரு 50 கொஸ்டின் கூட நம்ம பார்க்கலாம். ஓகேவா? 55 கொஸ்டின் வரைக்கும் கூட பார்க்கலாம். முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது? அடுத்து காணி நிலம் வேண்டும் அப்படின்னு பாடியவர் யார்? எந்த பறவைகளை பெரும்பாலும் எந்த பறவைகள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. எந்த பறவைகள் பெரும்பாலும் வந்து வலசை போகின்றன? 38வது கொஸ்டின். அடுத்து 39
39 பாருங்கள். பறவைகள் எந்த திசையிலிருந்து எந்த திசையை நோக்கி வலசை போகின்றன? அடுத்து சத்திமுத்த புலவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்? 41 பாருங்கள். நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு பாடியவர் யார்? அடுத்து 42 எங்கிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாராய் பறவைகள் எங்கேருந்து இந்த நாராய் பறவைகள் வருது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து 43 தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? எல்லாருக்கும் தெரியும், ஈஸி தான். 44 சிட்டுக்குருவி கூடு கட்டும்போது சத்தமிட்டு கொண்டே இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க, சரியா தவறா. அடுத்து 45 சிட்டுக்குருவி எத்தனை முட்டைகளை இடும்? இது ரொம்ப முக்கியம். 46 சிட்டுக்குருவி எத்தனை நாட்கள் அதை அடைகாக்கும்? எத்தனை முட்டைகள் இடும்? அதுக்கப்புறம் எத்தனை நாட்கள் வரை அதை அடைகாக்கும்? அப்புறம் 47 பறவை மனிதர் தான் அடிக்கடி கேட்டாங்க. பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? அடுத்து 48 சலீம் அலியின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்ன? அவர் ஒரு புக்கு எழுதியிருப்பார், அவரோட வாழ்க்கை வரலாறு. இது ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காருன்னு கேட்குறாங்க. அடுத்து 49 பாருங்கள். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொன்னவர் யார்? ரொம்ப இந்த முக்கியமான டைலாக்லாம் பார்த்துக்கோங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அதை கொடுத்துட்டு இதை சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க. அடுத்து 50வது கொஸ்டின் பாருங்கள். சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை எது? சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கக்கூடிய பறவை பேர் என்னன்னு கேட்குறாங்க. அடுத்து இது அது சிறகடிக்காமல் கடலை தாண்டும் பறவை. இது தரை இறங்காமல் எத்தனை கிலோமீட்டர்னு கூட கேட்கலாம். 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் பறவை எது? அதுக்கப்புறம் 52 பாருங்கள். சிட்டுக்குருவி எந்த பகுதியில் வாழாது? சிட்டுக்குருவி எந்த பகுதியில் வாழ முடியாதுன்னு கேட்குறாங்க. அடுத்து சிட்டுக்குருவியோட வாழ்நாள் எவ்வளோ வருஷம் அது வாழும், உயிர் வாழும்னு கேட்குறாங்க. அதோட வாழ்நாள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அடுத்து உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் உலகத்திலேயே ரொம்ப தூரம் பயணம் போகிற பறவை எது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து 55 பாருங்கள். உலக சிட்டுக்குருவி தினம். அது மாதிரி ஒவ்வொரு தினத்தையும் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 55 கொஸ்டின் வரையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன், ஓகேவா? ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு மாற்றணும் அப்படின்னா கூட எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.